அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவனை வீட்டில் கும்பிட்றோம். அப்படி வீட்டில் இறைவனை கும்பிடும் பொழுது நைவேத்தியம் நாம் சாமிக்கு படைக்கணும். நைவேத்தியம்னா ஒரு வெண்பொங்கலோ ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு பாயாசமோ செய்வாங்க. ஆனால் அதுக்கு தினந்தோறும் நம்ம செய்யணும் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அப்போ நம்ம நைவேத்தியம் என்ன பண்ணலாம் இறைவனுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பால் சர்க்கரை வச்சா போதும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது ஒன்று பால் சர்க்கரை நம்ம வைக்கலாம். பால் சர்க்கரை இல்லையா, அதாவது பாலில் சர்க்கரை போடணும், அது இல்லையா அப்படின்னா அடுத்தது இறைவனுக்கு நாம் கல்கண்டு வைக்கலாம். அப்படியும் கல்கண்டு இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் வைக்கலாம். அல்லது நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது, பழங்கள், ஒரு ஆப்பிள் பழமோ ஒரு மாம்பழமோ அதை இறைவனுக்கு வைக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன ஒரு வாழைப்பழமோ நம்ம வச்சு நைவேத்தியம் பண்ணி இறைவனை கும்பிடணும். அதே போல் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது நாம் அதுக்குன்னு தனியாக பாத்திரங்கள் வச்சுருக்கணும். நாம் தினந்தோறும் அதுவும் குறிப்பாக அசைவம் செய்கிற பாத்திரங்களில் தவிர்த்துட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு ஒரு சக்கரை பொங்கலோ புளி சாதமோ செய்கிறோம், அதுக்கு தனியாக ஒரு பாத்திரங்கள் வச்சுக்கணும். அதே போல் நைவேத்தியம் பண்ணும் பொழுது நம்ம பயன்படுத்தின தட்டு இறைவனுக்கு வைக்கக்கூடாது. ஒன்று புது தட்டாக வைக்கணும், அப்படின்னா வாழை இலையை வச்சுட்டு நம்ம அந்த நைவேத்தியத்தை நம்ம இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். அதே போல் வெள்ளித்தட்டு இருந்ததுன்னா நம்ம வெள்ளித்தட்டுலேயும் இறைவனுக்கு அந்த நைவேத்தியத்தை வைக்கலாம். அதுக்கப்புறம் நீர் விழாவுதல்னு சொல்கிறோம். ஒரு தீர்த்தம் ஒரு இதில் கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மூலம் அதை எடுத்து வலமிருந்த இடமாக அந்த சாதத்தை சுற்றி 3 முறை பண்ணி நம்ம சாமிக்கிட்ட அந்த தீர்த்தத்தை விடணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் நம்ம கற்பூரம் காட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உடனே நம்ம நைவேத்தியத்தில் இருக்கிற பொருள் எடுத்து சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் அந்த கற்பூரம் அவியணும். ஒரு 15லேருந்து 30 நிமிடம் நம்ம இருக்கணும். ஒரு திரை இருந்தால் திரை போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம். வந்திருக்கிறவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை நம்ம கொடுக்கலாம். எதுவுமே அன்னைக்கு இல்லை நம்மக்கிட்ட பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வெல்லம் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம். ஆனால் சர்க்கரையை மட்டும் சாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இல்லை பழம் வைக்கலாம். எனவே நாம் இந்த அவசரமாக எதுவுமே கிடைக்காத பொழுது சர்க்கரையை தவிர்ப்பது நல்லது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.